மாதிரி செய்தி எங்கிட்டு போறான் பல்வேறு நிதியுதவி வந்து கடந்த ஒரு 10 ஆண்டாக செய்துட்டு வர்றேன். இன்னைக்கு நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக கிட்டத்தட்ட 10,834 உறுப்பினர்கள் என்னோட அறக்கட்டளையில் இருக்காங்க. அடுத்த மாதம் 20ஆம் தேதி அவங்களுக்கு வந்து மிக பெரும் அளவில் நிதியுதவி வழங்கக்கூடிய விழா நடைபெற ஏற்பாடு செய்திருக்கு. அதை முன்னிட்டு இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் நாள் இரவு தன்னோட தந்தை இறந்து போனதை கூட பெரிய அளவில் பொருட்படுத்தாமல் மறுநாள் காலையில் சென்று தன்னோட தேர்வு எழுதி பெரிய அளவில் மதிப்பெண் பெற்று இந்த பாப்பா அவங்க ஆடிட்டிங் படிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அமெரிக்கன் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேல் படிப்புக்கான முழு செலவையுமே நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளை வந்து முழு செலவையுமே ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த பங்களிப்பை நீண்ட ஆயுள் இறைவன் எவ்வளோ வருஷம் எனக்கு ஆயுள் கொடுத்துருக்காரோ தொடர்ந்து இந்த பங்களிப்பை நான் வந்து இந்த சமூகத்துக்கு செய்துக்கிட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து இந்த பங்களிப்பை நான் செய்துக்கிட்டே இருப்பேன். வர்ற 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகளை கொண்டு எல்லாருமே அவங்கவுங்க கையில் வந்து என்னுடைய அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய 10,834 உறுப்பினர்களுக்கும் நிதியுதவி பெரிய அளவில் நடைபெற இருக்குது. இதுபோல் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும், பத்திரிகை நிறுவனம் கலந்துக்கணும்னு அன்போடு தெரிவிச்சிருக்கேன். இன்றைக்கி வேறு என்னென்ன நிதியுதவி கொடுத்துருக்கீங்க விவசாயிகள்? இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு வந்து மண்வெட்டி, அதே மாதிரி சாந்தாற்ற சட்டி, ஸ்ப்ரேயர் மிஷினு, தையல் மிஷினு, அப்புறம் இஸ்திரி பெட்டி, சலவை தொழிலாளர்களுக்கு இது போன்ற அப்புறம் வந்து இன்னும் பின்தங்கி இருக்கக்கூடிய அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, மகளிர்களுக்கு நிதியுதவி போன்ற இன்னும் நிறைய உதவிகள் வந்து இன்றைக்கி வந்து நான் எல்லாமே செஞ்சுருக்கேன். இன்னும் மக்களுக்கு செய்ய காரணம் நிர்வாகிகளுக்கு கொடுத்தது மெயினாக இன்னைக்கு எங்களுடைய அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு பல லட்சம் மதிப்பிலான நிதி உதவி இன்னைக்கு வழங்கியிருக்கேன். அது மாதிரி விவசாயிகளுக்கும், அது மாதிரி சலவை தொழிலாளர்களுக்கும், அதே போல் தையல் கடையில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கும் தையல் மிஷினு பல லட்சம் மதிப்பிலான நிதி உதவி நலத்திட்ட உதவி செஞ்சுருக்கேன். இது குறிப்பாக எங்களுடைய அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு செய்வது வந்து குறிப்பிட்ட நீண்ட நெடுங்காலம் வந்து என்னோட